ஆச்சு? சும்மா அதே கேட்டுட்டு இருக்காது. என்னடா இது? நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல நமக்கு தெரியாம எதுவும் பேச சொல்லிட்டு போறாங்களா? ஆட்டோ வருமா? சந்திர மண்டலத்துக்கே போகு. சந்திராயனோட வேகமா போகு. போலாமா? அந்த நாம போலாமா? யாருமா? நீங்க முதல்ல ஏறுங்க. நீங்க நான் ஆட்டோல சொன்னேன். ஓ, அதானே பாத்து. ஏங்க எல்லாரும் வரும்போது ஒன்னா தானே வந்தீங்க. நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க ஏறீங்க? மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. எதுக்காக என்ன மட்டும் பிடிக்கும்? உன் பேர்ல மட்டுமா அழகு? அழகு உனக்கு ஆண்டவ அள்ளி கொடுத்திருக்கான். எவ்வளவு ஆச்சு? 335 மீட்டர்ல. ஆனா நீங்க 300 கொடுத்தா. 300 கணக்குல வச்சுக்க. கணக்குல வைக்கிறதா? எந்த கணக்குல வைக்கிறது? வண்டியில ஏறி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? ஹேய், என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த் சைனா உன் ஃப்ரெண்ட் புடிங்கிட்டு போயிட்டான். பணத்தை அவன்கிட்டயே வாங்கிக்க. அவங்கிட்டனா ஐயா வைத்தி நிறுத்துங்க. இந்த பிரச்சனைய இன்னையோட முடிச்சிடுறேன். அதுக்கு இப்போ நான் அவளை நேர்ல பார்க்கணும். என்ன பிசினஸ்? நாங்களா? ஆமா, நீங்க தான். நான் எல்ஐசில வர்க் பண்றேன். இவ ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றா. இவ வந்து தெரியும். ஃப்ராட் 420. ஆமாண்டா, உன்ன மாதிரி ஃப்ராட் பசங்களுக்கு நான் 420 தான். பாடி போலாம். வா வா. இந்தாடா. ஏய், நில்லுடி. ஏய், பாத்து போல. நில்லுடி. ஏய். நீ மூர்த்தியோட தம்பி வைத்தி தானே? ஆமா. என்னோட ஃபைல் ஒண்ணு உங்க அண்ணன் டேபிள்ல இருக்கு. அதனோட விவரம் எல்லாம் மூர்த்திக்கு தெரியும். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னும் 2 நாளைக்குள்ள உங்க அண்ணன் அதுல கையெழுத்து போடணும். அப்படி போடலைன்னா நீ உன் அண்ணன் உன் அப்பா அம்மா எல்லாரையும் கூண்டோட கொடுத்துரு. உங்க அண்ணங்கிட்ட சொன்ன அவன் புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிற. அவங்கிட்ட சொல்லி வம்பு பண்ணாம கையெழுத்து போட சொல்லு. ராஜோதர ஊழல் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக நான் கையெழுத்து போடணுமா? அது இல்லைன்னு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பிடபிள்யூடி ஆபீஸ்னா ராஜோதர மாதிரி 1000 பேர் வந்து போயிட்டு தாண்டா இருப்பாங்க. காரியம் ஆகணும்னா கையை பிடிக்கிறானுவா, காலை பிடிக்கிறானுவா, மசியெல்லாம் தெரிஞ்சவன காலை வெட்டுறானுவா, கையை வெட்டுறானுவா. இதெல்லாம் சகஜம்டா. இதுக்கெல்லாம் பயந்தா ஒழுங்கா வேலை பார்க்க முடியுமா? டே வைத்தி, இதுக்கெல்லாம் நீ பயப்படுறியா? இல்லைண்ணே, நான் இது எனக்கு ஒன்றும் ஆகாது. பயப்படுறா அங்கிள். நீ தைரியமா போ. வைத்தி, உலகத்துல யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லு, நான் அதை நம்புவேன். ஆனா உங்க அண்ணன் தப்பு பண்ணான்னு சொன்னா என் உயிரே போனாலும் நான் நம்ப மாட்டேன் தம்பி. அவரு உத்தமர். நீ தைரியமா போ. தைரியமா போலாம் வைத்தி. எங்க கிட்டியா வா. என் பொண்ணு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது ரத்தின வேலை ஆளுங்களா கிண்டல் பண்ணிக்கிட்டாங்க. நேற்று என் பொண்ணு வேலைக்கு போகும்போது ரத்தின வேலை கையை பிடிச்சி வண்டியில ஏத்துறா. அதை தட்டி கேட்டப்பா, அதுக்கு அவன் இப்படி அடிச்சுட்டாப்பா. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாதை பையன் நினைச்சதால நினைச்சேன். எனக்கு சொந்தம் பந்தம் ஒட்டு உறவு எல்லாமே இவங்க தான்டா. என்னை அடிச்சதுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. இப்ப நீ பதில் சொல்லி ஆகணும்டா. ஏய், என்ன கேள்வி கேட்கிற தைரியம் இந்த கூட்டத்துல யார் கடை இருக்கு? சொல்றா. உன்னோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? தெரியுமா? தெரியும். உன்னோட டேட் ஆஃப் டெத் தெரியுமா?
ஏய், என்ன கேள்வி கேட்கிற இந்த நாள் தான்டா உன்னோட கடைசி. உன்னோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? தெரியுமா? உன்னோட டேட் ஆஃப் டெத் தெரியுமா? என்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்கிறியோ அன்னைக்கு தான்டா உனக்கு கடைசி நாள். போடா. அண்ணன் பெரியசாமி அண்ணன் பெரியசாமி நம்ம தெருவுல சிலை வச்சிட்டீங்களா? அம்மா இது யாரு சிலை? இவன் ராமகிருஷ்ணனை கொலை பண்ண போறானா? இவன் ராமகிருஷ்ணன் கொலை பண்ண போறானா? இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உன்னை என்ன பண்ற பாரு. ஏண்டி ஏன் இப்படி தமிழ்நாட்டை கேவலப்படுத்துற? இப்படி ஒரு ரவுக்க, இப்படி ஒரு சேலை, இப்படி ஒரு மல்லிகைப்பூ, பிசுபிசுப்பு என்ன? இதுல இருந்து என்னைக்கு நீ மாற போற? பேசாம சீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் வாங்கி தரே, போட்டுக்கிட்டு என் கூட வா. அப்படி உன்னை ஸ்னேக் சாந்தி ஆக்கி காட்டுறேன். அப்படி மாற மாட்டியா? என் கூட வர மாட்டியா? செத்து தொலை. எங்கடா அந்த ராமகிருஷ்ணன்? எங்க அந்த ராமகிருஷ்ணன்? மாமா இந்த வந்துட்டி மாமா. யாரா அந்த லூசு? உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாண்ணே, ஊர்ல இருந்து என் மச்சான் ஒருத்தன் ஆட்டோ ஓட்ட வரப்போறான்னு சொன்னேன்ல, இவன் தான். ஊர்ல என் பண்ண லொல்லு தாங்காம எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு துரத்தி விட்டான். என்னது தலையில பூவு கையில கத்தி ஏடா நடந்துச்சு? டெக்னாலஜி மாமா, டெக்னாலஜிக்கு. சாதாரணமா உன்னை வந்து இவங்கள்ட்ட கேட்டா இவங்க 48 கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. இந்த கத்தியை எடுத்து கீழே குத்துனே உன்னை 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டாங்க. எப்படி மாமா என் டெக்னாலஜிக்கு? ஒரே ஒரு நிமிஷம் மாமா, இந்த நேரத்திலையும் தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு மாமா. இப்ப எப்படி என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. சி வெயிட் மாமா. தாய் குலமே, சித்தப்பா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வரட்டுமா?